முத்து 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 நம்ம இன்னைக்கு பேச போறது மெத்துசலாவை பத்தி தான். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான், மெத்துசலா. இந்த பேரோட எப்ரேய உச்சரிப்பு நம்ம ஊர்ல கேக்குற முத்துங்கிற வார்த்தை மாதிரி இருக்கிறது ஆச்சரியமா இல்ல? வாங்க, இந்த பேருக்கு பின்னால இருக்கிற மர்மத்தை என்னன்னு பார்க்கலாம். பைபிள்ல வரக்கூடிய மெத்துசலாவோட ஒரிஜினல் எப்ரேய பேர் என்ன தெரியுமா? மெத்துஷெலாக். இதுக்கும் நம்ம தென்னிந்திய பேருக்கும் இருக்கிற ஒலி பொருத்தம் உண்மையிலே நம்மள யோசிக்க வைக்குது. பாருங்களேன், மெத்து முத்து அப்புறம் ஷேலாக் செல்வன் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல. ஆனா இது ஒரு தற்செயலான ஒற்றுமைதாங்க. ஏன்னா எப்ரேய மொழி செமிடிக் குடும்பத்தை சேர்ந்தது, நம்ம தமிழ் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. ரெண்டுமே தனித்தனியா வளர்ந்த மொழிகள். சரி, இப்போ இந்த பேரோட ஒலியில இருந்த அதோட உண்மையான ஆழமான அர்த்தத்துக்கு போலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த மெத்துஷேலாக்ங்கிற எப்ரேய பெயரை ரெண்டா பிரிக்கலாம். மெத்து அப்படின்னா மனிதன் அல்லது மரணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஷேலாக் அப்படின்னா அனுப்புதல் இல்லனா அது அனுப்பப்படும்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா ஒரு திகைக்க வைக்கிற அர்த்தம் நமக்கு கிடைக்கும். ஆமாங்க, இதுதான் மெத்துசல்லா பேரோட பாரம்பரியமான மொழிபெயர்ப்பு. அவன் இறக்கும்போது அது அனுப்பப்படும். கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்குல்ல? சரி, அது அனுப்பப்படும்னா எது அனுப்பப்படும்? இந்த கேள்விதான் இந்த கதையோட மொத்த மர்மத்துக்கும் அஸ்திவாரம். இப்போ அந்த பெயரோட அர்த்தத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒரு காலவரிசையை நாம பார்க்க போறோம். இந்த கதை எப்படி ஒரு சரித்திர சம்பவத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. மெத்துசலா 969 வருஷம் வாழ்ந்தாரு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1000 வருஷம். இந்த நம்பர் தான் இந்த கதையோட காலவரிசைக்கு முக்கியமான ஒரு புள்ளி. பைபிளோட கால கணக்குப்படி மெத்துசலா இறந்த அதே வருஷத்துல தான் பெருவெள்ளம் வந்திருக்கு. அதாவது அவன் இறக்கும்போது அது அனுப்பப்படும்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியிருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், நாம இந்த கதைய வெறும் அழிவோட கதையா மட்டும் பார்க்க வேண்டாம். இதுல ஒரு ஆழமான இரக்கம், ஒரு பெரிய பொறுமை ஒளிஞ்சிருக்கு. அதை இப்போ பார்க்கலாம். இறையல்ல தெய்வீக பொறுமைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது மக்கள் திருந்துறதுக்காக தண்டனைய கடவுள் தள்ளி போடுறது. மெத்துசலாவோட வாழ்க்கை இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவர் வாழ்ந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த உலகத்துக்கு கிடைச்ச ஒரு போனஸ் வருஷம் மாதிரி. வாங்க, ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பார்ப்போம். ஒருவேளை மெத்துசுலா நம்ம காலத்துல நம்ம பக்கத்து வீட்ல வாழ்ந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பேரழிவு ஒரு தாத்தாவோட உயிர்ல அடங்கியிருக்குன்னு தெரிஞ்சா அந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்க? அவரை பாத்துக்கிறதுல அவ்வளோ கவனமா இருப்பாங்க இல்லையா? அவருக்கு ஒரு சின்ன தும்மல் வந்தா கூட ஊரே பதறி போயிருக்கும். ஏன்னா அவரோட ஆயுள் அவங்களோட ஆயுளையும் தீர்மானிக்குது. சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட வாழ்க்கை அழிவுக்கான ஒரு கவுண்டவுன் கிடையாது. அது கடவுளோட இரக்கம், ஒவ்வொரு வருஷமா நீட்டிக்கப்பட்ட ஒரு கருணை. சரி, இப்போ இந்த பழைய கதையில இருந்து நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு வருவோம். இந்த விஷயம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. எவ்ளோ அழகான ஒரு முரண்பாடு இதுல இருக்கு. யாருடைய பெயருக்கு அவன் செத்தா எல்லாம் முடிஞ்சிரும்னு அர்த்தமோ அவர்லாம் உலகத்திலேயே அதிக நாள் வாழ்ந்திருக்காரு. இதுவே கடவுள் அந்த தீர்ப்பை எவ்ளோ தள்ளி போட முடியுமோ அவ்ளோ தள்ளி போட்டாருங்கிறதுக்கு அடையாளம். இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. அன்னைக்கு இருந்த மக்களுக்கு அவங்க கவனிக்க வேண்டிய ஒரே அடையாளம் மெத்துசலாங்கிற ஒரே ஒரு மனுஷனோட ஆயுள் மட்டும்தான். ஒரு மனுஷனே ஒரு கடிகாரம் மாதிரி. ஆனா இன்னைக்கு நம்ம எதையெல்லாம் அடையாளமா பாக்குறோம்? போர்கள், உலக அளவுல நடக்கிற சம்பவங்கள், புரிஞ்சுக்கவே கஷ்டமான தீர்க்க தரிசனங்கள்னு நம்ம கவனம் பல விஷயங்கள்ல சிதறியிருக்கு. அவங்க மெத்துசலாவோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சாங்க. இன்னைக்கு நாம எதை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்? என்ன அடையாளங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை முடிக்கிறேன்.